ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 11/8/2025 கேரளா லாட்டரி சார்ட் கிசானிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் இந்த மாதத்தில் அடித்த டி போர்டு அண்டு சி போர்டு சேம் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த ரிசல்ட் ஆடிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ 4 சேம் நம்பர் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 சேம் நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 இன்றைக்கி நமக்கு சேம் நம்பர் அடிச்சிருக்காங்க. இந்த சேம் நம்பர் அடிக்கும் பொழுது நமக்கு இங்கே சேம் நம்பர் அடித்த அன்னைக்கு ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா 0க்கு பவர் 5. ஸோ 4 அப்படி நம்பர் நமக்கு காமனாக வந்திருக்கு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 அடிச்சிருக்காங்க. சரிங்களா. 9க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 4. ஸோ 5 அப்படி நம்பர் நமக்கு காமன் நம்பராக வந்துட்டுருக்கு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 5 சொல்லி அடிச்சிருக்காங்க. 9க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 4. அப்போ காமன் நம்பராக நமக்கு 5 அப்படி நம்பர் 45 54 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த நம்பர்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்ருக்காங்க. சரிங்களா. ஸோ இதில் காமனாகவே இந்த மாதிரி நமக்கு அடிக்கும் பொழுது 5 8 4 காமனு, 8 4 5 அப்படிங்கிறது காமனாக வருது. சரிங்களா. அப்போது 8 5 அப்படின்னா 4 5 அப்படிங்கிற நம்பர் நமக்கு காமனாக வரக்கூடிய நம்பர் வரதுக்கான சான்சஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரிங்களா. ஸோ 4 5 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. இப்போ இந்த நம்பர் அடித்தாங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் 415 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ 445 அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா 451 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடித்தாங்க அப்படின்னா 84 51 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருக்கு. சரிங்களா. ஸோ 84 51 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா. ஸோ 51 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. 227 சரிங்களா. 227 140 2 நாள் கேப் போட்டு 561. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஒரு மேட்சிங்கான ஒரு நம்பர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 227லேருந்து 702 வந்திருக்கு. 140லேருந்து நமக்கு 40 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. இப்போ 561லேருந்து நமக்கு நம்பர்ஸ் வரணும். சரிங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம இதை எடுத்துருக்கோம். சரிங்களா. இப்போது 561லேருந்து நமக்கு 2 நம்பர் வரணும். ஏபிஎஸ்சிபிஸில் 61 16 51 15 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம 84 51 அப்படி நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள் நம்பராக 84 51. சரிங்களா. ஸோ அந்த நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்க்கலாம். நமக்கு ஃபஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 84 51. சரிங்களா. ஸோ ஏபிஎஸ்சிபிஸில் நம்ம 16 15 அப்படி நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 766 0 44. ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் டபுள்ஸ் அடிச்சிருந்தாவே பாருங்கள். மொத்தம் 6 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். சரிங்களா. 86 அப்படிங்கிற நம்பரை அதாவது மொத்தம் 6 நம்பரில் 3 8 அப்படிங்கிற நம்பர் வந்துருந்துச்சு அப்படின்னாவே அடுத்த ஒரு நாட்களில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தா அடிச்சிருப்பாங்க. சரிங்களா. இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கானா இப்போ இந்த 044 அடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்க மொத்தம் 6 நம்பரில் 3 8 வந்துருக்குங்களா. ஸோ இந்த 766க்கு 3 8 ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அடிச்சிருக்காங்க பாருங்கள். 3 8 அடித்ததுக்கப்புறம் நமக்கு நிறைய டபுள்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 3 8 வந்துச்சு அப்படின்னாவே உடனே ஒரு டபுள்ஸ் வந்திருக்கு பாருங்கள் 441. ஸோ அந்த மாதிரி டபுள்ஸ் அப்படிங்கிற நம்பரு 3 8 வந்துச்சு அப்படின்னாவே அடுத்த நாள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த நாட்களில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நாளைக்கு வர்றதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. இதுக்கு நேராக ஏசி பாருங்கள். ஏசிக்கு 99 பவர் 44 பிசி பாஸு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 11 இருக்குது. 11க்கு பவர் 66 பிசி பாஸு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிசி 77 77க்கு நமக்கு பிசியில் 77 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. சரிங்களா. ஸோ பிசி 77 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 77 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 1877 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. சரிங்களா. 1877 அல்லது 1977 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 84 51 கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி 1877 1977 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ அந்த நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ ஏபிஎஸ்சிபிசியில் 16, 15 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ 84, 48 16ஆம் தேதிக்குள்ளே வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வரைக்கும் நம்ம எடுத்த பேட்டர்னில் அந்த மாதிரி கரெக்டாக நமக்கு 6 தேதிக்குள்ளே வந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து 7 நாள் கணக்கு பண்ணி 16ஆம் தேதிக்குள்ளே வரக்கு சான்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ 84, 48க்கு ஏபிஎஸ்பிசி தான். இது வந்து 84, 48 இது மாதிரி போட்டி மாதிரி போட்டு இது வருமானு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. 84, 48 அப்படிங்கிறது ஏபிஎஸ்சிபிசிக்கான நம்பர் சரிங்களா. ஸோ எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.